Please subscribe Sadhguru Sai Creations. இந்த மெடிசன் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லோருக்குமே ரொம்ப ஈஸியாக பல பிரச்சனைகளை நமக்கு சரி செய்யுது. முக்கியமாக மசில் கிராம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பீரியட்ஸ் டைமில் பெண்களுக்கு ஒரு 3-4 நாட்கள் அதிகமான வயிற்று வலி, இடுப்பு வலி, இந்த கெண்டைக்கால் தசை எல்லாமே ரொம்ப வலியாக இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி இருக்கும். இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த மெடிசன் பயன்படுது. மருந்தாக நம்ம பயன்படுத்தும் போதோ நிறைய பலன்கள் நம்ம உடலில் கிடைக்குது. ஸோ அப்படி பார்த்தோம்னா இதனோட வேறு என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேஸ்ட் வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம வச்சுக்கிட்டே வரணும். ஸோ வலி இருக்கக்கூடிய இடத்துல வைக்கும்போதும் பற்களில் ஏற்படக்கூடிய வலிகள் நமக்கு குறையும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மருந்து. இந்த மெடிசன் ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் இது ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடியது தான். சாப்பிடும்போது பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம உடல் எப்பவுமே ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். நிறைய பேருக்கு காலையில் எந்திரிக்கும் போதே எனக்கு தூங்கின ஒரு ஃபீல் இல்லை, எப்போவுமே ஒரு டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கும். ஹைப்போதைராய்டிசமோ இல்லை ஹைப்பர் தைராய்டிசமோ நிறைய பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இடுப்பு பகுதியில் இந்த லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நர்வ் கம்ப்ரெஷன் இருந்து நமக்கு கால்கள் எல்லாமே வலி, குடைச்சல் மாதிரி இருக்கிறது. ஸோ குதிகால் வலி, இந்த மாதிரி வலி எந்த வகையான வலியாக இருந்தாலும் முதல்ல அதை சரி செய்கிறதுக்கு இந்த மருந்து நமக்கு பயன்படுது. அதே மாதிரி காய்ச்சல், அஜீரணம், ஸோ ஃபீவர் டைம்லேயும் இந்த மெடிசன் எடுக்கலாம். இன்டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த இன்டைஜஷன் சரியாகணும் அப்படின்னாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ டோட்டலாக இந்த மெடிசன் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லோருக்குமே ரொம்ப ஈஸியாக பல பிரச்சனைகளை நமக்கு சரி செய்யுது. முக்கியமாக மசில் கிராம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பீரியட்ஸ் டைமில் பெண்களுக்கு ஒரு 3-4 நாட்கள் அதிகமான வயிற்று வலி, இடுப்பு வலி, இந்த கெண்டைக்கால் தசை எல்லாமே ரொம்ப வலியாக இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி இருக்கும். இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த மெடிசன் பயன்படுது. அதுதான் லவங்காதி சூரணம் அப்படின்னு சொல்கிறோம். கிராம்பு முக்கியமான ஒரு மூலிகையாக வச்சு இதனோட சில மூலிகைகள் சேர்த்து செய்யக்கூடியது தான் இந்த லவங்காதி சூரணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லவங்காதி சூரணம் பெரும்பாலும் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பிரச்சனைகளுக்கு, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லா நோய்களுக்குமே பயன்படுத்தலாம். இதை சாப்பிடக்கூடிய முறையும் ரொம்ப ஈஸி தான். எப்படின்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ வெந்நீரில் கலந்து குடிக்கும் பொழுதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்தனை வலிகளும் பறந்து போயிடும். ஏன்னா சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குது, தலை பாரம் இருக்குது, இதனால் எனக்கு அதிகமான தும்மல் உடல்லே ஒரு வலி இருக்குது அப்படின்னாலும் இந்த லவங்காதி சூரணம் பயன்படுத்தலாம். இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் முக்கியமாக கிராம்பு, லவங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதுதான் முக்கியம். ஏன்னா இந்த கிராம்பு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டி. நம்ம உடலில் காய்ச்சல் இருந்தாலும் சரி, வலி இருந்தாலும் சரி, நம்ம இந்த கிராம்பு பயன்படுத்துகிறோம். சரியாக செரிமானம் ஆக வேண்டும் அப்படின்னா இந்த நான்வெஜ்லாம் நம்ம சமைக்கும் பொழுது பார்த்தோம்னா கிராம்பு நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த கிராம்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம உணவாக எடுக்கும் பொழுதோ மருந்தாக நம்ம பயன்படுத்தும் பொழுதோ நிறைய பலன்கள் நம்ம உடலில் கிடைக்குது. ஸோ அப்படி பார்த்தோம்னா இதனோட வேறு என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராம்பு முதல்ல நான் சொன்ன மாதிரி கிராம்பு தேவைப்படுது. அதுக்கப்புறம் குரசாணி ஓமம் இல்லை சாதாரண ஓமம் கிடைச்சாலும் இது நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓமம் நமக்கு தெரியும், நல்லா ஒரு டைஜஷன் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. லவங்கப்பட்டைன்னு சொல்லும்போது ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி, நம்ம உடலில் அதிகமான கொலஸ்ட்ரால் இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கு இது பயன்படுது. முக்கியமாக இதில் இன்னும் சேரக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நம்ம கல்லீரலையும் பாதுகாக்கக்கூடியது. நிறைய ஆல்கஹால் குடித்தனால நமக்கு லிவர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கும் இந்த லவங்காதி சூரணம் நம்ம பயன்படுத்தலாம். இது இதில் இதோட சேர்த்து நம்ம லவங்கப்பட்டையும் எடுத்துக்க போகிறோம். அடுத்து முக்கியமான ஒரு மூலிகை தான் சதக்கு
சதக்குப்பை அப்படின்னு சொல்கிறோம். இந்த சதக்குப்பை மூலிகை ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. பார்க்குறதுக்கு இந்த நம்ம சோம்பு சீரகம் மாதிரி இந்த சதக்குப்பையும் ஒரு முக்கியமான மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இதனோட நெல்லி வற்றல், நெல்லிக்காய் வந்து உலர்ந்த நெல்லிக்காயை இதனோட சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக தாண்டிக்காய் கொஞ்சம். ஸோ தாண்டிக்காய் அப்படின்னு சொல்கிறது அதிகமான துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. தாண்டிக்காய் இதனோட சேரும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு நமக்கு தாண்டிக்காய் பயன்படுது. இதனோட கறி மஞ்சள், நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள், இதுவும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இத்தனை மூலிகைகளும் சேர்க்க போகிறோம். இது எல்லாமே 100 கிராம் அப்படின்னா கிராம்பு மட்டும் 200 கிராம் இருக்கணும். இதனோட சேர்த்து 200 கிராம் அளவுக்கு கற்கண்டு சேர்த்துக்கணும். ஏன்னா இதனுடைய காரத்தன்மை ரொம்ப அசிடிட்டி வரக்கூடாதுன்றதுக்காக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கற்கண்டு சேர்க்கிறோம். இதுவே நம்ம வந்து சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தணும்னா கற்கண்டு இல்லாமல் இந்த மூலிகைகளை மட்டும் சேர்த்து இந்த பொடியை பயன்படுத்தலாம். ஸோ கற்கண்டும் ஒரு 200 கிராம் சேர்த்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபைன் பவுடராக பொடியாக நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள், அதாவது நான் சொன்ன எல்லா வலிகளுக்குமே இது ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த லவங்காதி சூரணம். முக்கியமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறதுக்கும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் நமக்கு இந்த லவங்காதி சூரணம் பயன்படுது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கும். மூட்டுக்களில் அதிகமான வலி ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். இந்த மூட்டுக்களில் வலி குறையிறதுக்கு இந்த லவங்காதி சூரணம் பயன்படுத்தலாம். திடீர்னு ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உடனே வயிறு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம உடலில் அதிகமான உஷ்ணம் அதிகமாக என்ன ஆகும்னா இந்த வயிற்றுப்பகுதியில் இந்த மசில்ஸ் எல்லாமே மசில் கிராம்ஸ் ஏற்படும், கோலிக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரியாகணுன்னாலும் இந்த லவங்காதி சூரணம் பயன்படுத்தலாம். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி வயிறு வலி இருக்குனாலும் இந்த லவங்காதி சூரணம் எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து குடிக்கணும். இதுவே அடல்ட்ஸ் பெரியவங்க சாப்பிட்ணுன்னா ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து தேனோடு கலந்து சாப்பிட்லாம், இல்லை வெந்நீரில் கலந்தும் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி இந்த லவங்காதி சூரணம் பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான வலி, கபம் தொடர்பான பிரச்சனைகள், பித்தம் அதிகரித்து உடல் உஷ்ணத்தினால நம்ம வயிற்றுப்பகுதியில் ஒரு இறுக்கம் ஏற்படுது அப்படின்னாலும் அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு லவங்காதி சூரணம் பயன்படுது. ஸோ இதே மாதிரி சில மூலிகைகள் சேர்த்து நம்ம லவங்கத்தோடு சில மூலிகைகள் சேர்த்து சாப்பிடும் பொழுதும் உடலில் நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து நமக்கு குணமாகுதுன்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு இந்த பல் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அதற்குமே இந்த லவங்கத்தை வந்து பல்லில் வச்சு கடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து பல் சொத்தை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு என்ன பண்ணணும்னா 2 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து நல்லா அரைச்சிட்டு இதனோட லவங்கமும் சேர்த்து அரைக்கணும். ஸோ சேர்த்து அரைச்சி இந்த பேஸ்ட் வந்து வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம வச்சுக்கிட்டே வரணும். ஸோ வலி இருக்கக்கூடிய இடத்துல வைக்கும்போதும் பற்களில் ஏற்படக்கூடிய வலிகள் நமக்கு குறையும். அதே மாதிரி இந்த லவங்கம் பூண்டு இது ரெண்டுமே பயன்படுத்தி அதிகமான அந்த மருக்கள் பிரச்சனை இருக்கும். தோல் பகுதியில் நமக்கு தேவையில்லாத மருக்கள் இருந்துச்சுன்னா அதை சரி செய்கிறதுக்கும் லவங்கம் பூண்டு இது ரெண்டையுமே அரைச்சி அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ லவங்கம் பூண்டு இது ரெண்டுமே மருக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரு உதிர ஆரம்பிக்கும். காலாணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதற்குமே இந்த லவங்கம் பூண்டு சேர்ந்த இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். இதனோட லவங்காதி சூரணம் சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுதும் சருமம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து அதாவது அன்வான்டாக இருக்கக்கூடிய, அதாவது வந்து பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். இந்த லவங்காதி சூரணம் ஒரு சிறந்த பிளட் பியூரிஃபையர். ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து இந்த 2 வேளை நம்ம சாப்பிடும்போதும் சருமம் தொடர்பான பிரச்சனைகளும் சரி, அதிகமான வாதம் தொடர்பான பிரச்சனைகளும் நமக்கு குணமாகுது. ஸோ இந்த பதிவில் முக்கியமான ஒரு மெடிசன் லவங்காதி சூரணத்தை பற்றி பார்த்தோம். நிச்சயமாக அதை பயன்படுத்தி பாருங்கள், நல்ல பலன் கொடுக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.